நாம் வந்து பூமியை பற்றி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். அந்த பூமியை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஆசைப்பட்டோம். நம்ம பூமியோட வரலாறு, பூமியோட படைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அற்புதமான விஷயங்கள் நம்ம பூமி நமக்காக கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு சூரியன்லேருந்து வெடிச்சு தூள் தூளா வந்த துகள்கள் எல்லாம் சாம்பல், சின்ன சின்ன கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து ஒரு மேக்னெட் மாரி வெளிய இருந்த கல்ல பூரா அப்படியே ஒட்டி 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 ஒரு ஒரு உருண்டையான ஒரு முட்டை வடிவத்தில வந்து நம்ம பூமி வந்து இயற்கையாவே படைச்சிருக்குது. அந்த இயற்கையை வந்து நம்ம மதிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில இல்ல. ஏன் அப்படின்னா, நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, பூமி தாய வந்து மதிச்சு, அந்த பூமிக்கு ஒரு வழிபாடு பண்ணி, அந்த பூமியோட வளங்கள் கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம வளங்கள் கெட்டு போயிறக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம பூமிக்காக வந்து நம் முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, நீர் அந்த த பூமி வந்து நீர் ஊற்றோடு இருந்தா தான் அந்த பூமி வந்து செழிப்பா இருக்குங்கிறதுக்காக வந்து நெறைய குளங்கள் வெட்டினாங்க. நீர் வழி பாதைகள அடைச்சு அங்கங்க தேக்கங்கள் பண்ணி, நீர்கள வந்து சேமிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஒரு ஒரு பூமி உருவாகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகள் வந்து எடுத்திருக்குது. ஆனா, அந்த பூமிய நம்ம அழிக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளான உருவானத பல பல 1000 ஆண்டுகள்லயே நம்ம முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணி தான் நம்ம இந்த பூமிய வந்து நம்ம மதிக்கிறது கிடையாது. அந்த பூமி தாயோட நீர வந்து உறிஞ்சு 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 நம்ம எடுத்துட்டே தான் இருக்கிறோம். பூமி வந்து அதோட ஈரப்பதத்த இழந்துட்டே வருது. அந்த ஈரப்பதத்த பூமி வந்து இழக்க இழக்க நீர் ஊற்றுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பூராமே எரிகுழம்பு இருக்கிறது. அதிகமா வந்து கீழ வந்து ஒரு மேல்தட்டு மண்ணு, கல்லு எல்லாமே இருக்கும். குறிப்பிட்ட ஆழம் கீழ போற வரைக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கும் கீழ என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீர் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. முக்கால்வாசி பேத்துக்கு அது தெரியாது. அது என்னன்னா, ஒரு இதோட நீர் போகுதுன்னா, நீரோட வந்து அந்த மண்ணுக்கடியில வந்து போயிட்டே தான் இருக்கு. இது கீழ ஒரு தட்டு இருக்குது. இந்த தட்டு கீழ பார்த்தீங்கன்னா, பூராமே எரிமலை தான். எரிகுழம்பு எல்லாமே வந்து உள்ள ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய வந்து எரிகுழம்பு வந்து நீர் கீழ ஓடிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோம், இந்த ஹோல்ஸ் போட்டு நீர் வேணுங்கிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் போடுறோம். இந்த கீழ் தட்டு இருக்கு இல்லையா, அந்த கீழ் தட்டுக்கு கீழ ஓட்டை பண்ணிட்டோம்னா, இது மூலமா வந்து எரிமலை வந்து மேலே வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மேலே வரக்கு முன்னாடி மறுபடியும் கெட்டியாயிரும். அது வேறு விஷயம். 99% மேலே வரக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இந்த மேல் ஓட்டல நீர் ஓடுது பார்த்தீங்களா, இந்த நீரை வந்து நம்ம உறிஞ்சு உறிஞ்சு நம்ம எடுத்துடுறோம். டோட்டலா எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த மேல் தட்டோட சூட வந்து தாங்கிக் கொண்டு நீரோடையே ஓடிட்டு இருந்தது வந்து நீருக்குள்ள இல்லைன்னா, இந்த கீழ்த்தட்டு பார்த்தீங்கன்னா, அதோட தன்மை இழந்துருச்சுன்னா நம்ம நீர் இந்த கீழ இருக்கிற எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா, இதைய உடைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேலே பூமிக்கு மேலே வெளிய வர பார்க்குங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா, இயற்கை வளங்கள் எல்லாமே பூமியோட சூட்டை தாங்காம, அதோட தன்மை இழந்துரும். 2வது எல்லாமே சீரா இருக்கிறனால தான் இந்த பூமி ஒரு சைடா சாஞ்சுட்டே லைட்டா அப்படியே சுத்திட்டே இருக்குது. அது எல்லாமே இழந்துரு. நம்ம பூமியை நாமளே ஒரு அழிக்கக்கூடிய விஷயத்துல கொண்டு போய் நம்ம விட்டுருவோம். இத வந்து நாம வந்து இப்போ வந்து சின்ன வீடியோவாவது இந்த வீடியோ நான் உங்களுக்காக இது பண்ணிக்கிறேன். இத பத்தி முழு வீடியோ உங்களுக்கு நான் போடணும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி, உங்களுக்கு தெளிவா சொல்லணுங்கிறதுக்காக பல ஐடியாக்கள் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வீடியோ பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு வந்துரும். சின்ன சின்ன விஷயங்கள நம்ம செய்கிற தப்புனால நம்ம பூமியை நான் வந்து இழந்துட்டு இருக்கிறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. தயவு செய்து நம்ம பூமி தாயை மதிக்கணும். நம்ம பூமி அழிவில்லாமல் காப்பாற்றுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை இந்த பூமிக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும். இந்த பூமி வந்து கரெக்டாக இயங்கி கொண்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே சூரியன் உதயம் விடியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீராக நடந்துட்டு இருக்குது. இப்பவும் பருவநிலை மாற்றங்கள் வந்து அதிகமாக வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
இந்த காலநிலை பருவ மாற்றங்கள் ஏன் வந்ததுன்னா இதுக்கெல்லாம் நாம் தான் காரணம். நாம் தான் இந்த பூமியை வந்து அழிச்சிட்டு இருக்கிறோம். இயற்கையாக தன்னை உருவாக்கின உடலை தானாக அழிச்சிக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகள் எடுத்தாலும் கூட அந்த இயற்கையை உருவாக்கின அந்த உடலை நாம் வேக வேகமாக அழிச்சிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த பூமின்னு வச்சுக்கோங்க. 1000 ஆண்டுகள் பூமி வாழுதுன்னா நம்ம 10 ஆண்டுலேயே இந்த பூமியை நம்ம அழிச்சிடறோம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பூமியை வந்து மட்டமாக கொண்டு போயிட்டுருக்குறோம். இந்த பூமியை மதிக்கிறதில்ல. இந்த பூமியை ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு பூமியை வந்து நம்ம மரியாதை செலுத்துறதில்ல. இந்த பூமி இல்லைன்னா நாம் இருக்கோமான்னு நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியும் இந்த பூமியினால தான் நம்ம வாழ்கிறோம், இந்த பூமியினால தான் சாகிறோம், நம்ம இறந்து போனோம், நம்ம உடம்பை சாப்பிட்ற இந்த பூமி தான், இந்த பூமிக்கு இந்த உடலை கொண்டு வந்தது இந்த பூமி தான்ங்கிறது. ஒரு தாய் வீட்டில் நாம் உருவாயிருக்கலாம், வளர்ந்துருக்கலாம் எல்லாமே. ஏன்னா இந்த பூமி தான் நாம் சுவாசிக்கிறதுக்கும் நம்ம ரத்தோட்ட சீராக போகிறதுக்கும் நாம் நிலையாக ஒரு இடத்துல இப்படி உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எல்லாமே பூமி தான் காரணம். எப்படா நீ உட்காந்து பூமி தான் காரணம் நிறைய பேர் தெரியாது. சயின்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு மண்டலம் பூமியில் வந்து காந்த மண்டலம் வந்து புவி ஈர்ப்பு விசையால் இயங்கிட்டு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஈர்ப்பு விசை கரெக்டாக இயங்குறனால தான் நாம் உட்காந்தா அப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ராக்கெட்டில் போனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய அதுதான் இந்த பூமியில் நடந்துடும். அதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம ஓசோன் மண்டலம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டுட்டு இருக்குது. இதை பற்றி முழு வீடியோ ஆரம்ப காலத்தில் இந்த பூமி எப்படி உருவானது வந்து இப்போது நிகழ்காலத்தில் நம்ம பூமி என்ன ஆகிட்டு இருக்குது, நம்ம வருங்காலத்தில் இந்த பூமி என்ன ஆக போகுது எல்லாமே A to Z நம்ம வீடியோவில் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது சின்ன விஷயங்கள் மட்டும்தான். நான் பேசும்போது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பேசியிருப்பேன், திக்கி. ஏன்னா நான் யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். சின்ன இடத்துல நான் விட்டு திக்கி லைட்டாக பேசியிருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். நான் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். பேச ஏன்னா நான் திருத்திக்குவேன். பேச்சு லைட்டாக அந்த விட்டு பேசுகிறேன் இல்லைங்க, அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக பேசுவேன். அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. முழு வீடியோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டான வீடியோ தான் நான் சொல்லி வைக்கிறேன். ஆரம்ப காலத்துலேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் எப்படி போயின்னு இருக்கிறது A to Z உங்களுக்கு நிதானமாக பொறுமையாக எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது உங்களுடன் வருவது உங்கள் வழிப்போக்கன்.